கல்யாணத்துக்கு முன்னாடி உங்கள் வீட்டு குலதெய்வம் எதுன்னு கேட்டால் ஆஞ்சநேயர்னு சொல்லுவேன். இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் இது எங்கள் அப்பா வீட்டு சைடு குலதெய்வம்ன்ற சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு. இது எங்கள் ஹஸ்பண்ட் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஆஞ்சநேயர் கோயில். இதுதான் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு கோயில். ஸோ எவ்ரி சாட்டர்டே இங்கே வரணும் அப்படின்னு பிளான் பண்ணுவேன். பட் அது கொஞ்ச நாள் முடியாமல் போயிடுச்சு. கொஞ்சம் சில நாட்களாக சாட்டர்டேனாவே ஃபேமிலிக்குள்ளே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஃபீல் இல்லை, அது கண்டினியூஸாக அப்படி நடந்துகிட்ருக்கு. எவ்ரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அப்புறம் நான் நல்லா யோசிச்சு பார்த்தா அது ஒரு சாட்டர்டேவாக இருக்குது. ஸோ அன்றைக்கும் அப்படி தான் ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இப்போ ரெண்டட் ஹவுஸ்க்கு நியர்லேயே இருக்கிறதுனால ஸோ போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு ஈவினிங் 6 மேலே போயிட்டு வந்தேன். டேவும் அன்றைக்கி கொஞ்சம் நல்லா ஆறுதலாக போயிட்டு இருந்துச்சு. இந்த கோயில் இப்போ தான் புதுசாக கட்டிகிட்ருக்காங்க, ரெனோவேட் பண்ணிகிட்ருக்காங்க. நான் எதர்ச்சியாக திரும்பி பார்த்தா பக்கத்தில் சாமி. எனக்கு கொஞ்சம் ஒரு நிமிஷம் ஒரு ஒரு பூரிப்பு மாதிரி ஆயிடுச்சு. சரி, நான் ரொம்ப நாள் கழித்து இங்கே வரணும்னு பிளான் பண்ணி வந்ததுக்கு கொஞ்சம் சாமியை பார்க்க ஆறுதலாக இருந்துன்னு சொல்லிட்டு திருநீர் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். வீட்டுக்கு வர வழியில் எந்த பொருள் எடுத்தாலும் 20 ரூபான்னு 10 ரூபாய் 20 ரூபான்ட்டுன்னு ரீசனபிள் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ பாப்புக்கும் அன்றைக்கி கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து பார்த்தா கோலத்தெல்லாம் அணைச்சிட்ருந்தேன். இதுக்கு தான் முக்குமா கோலமே நான் போடுறதில்ல வீட்டில். ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு அன்றைக்கி டேவே கொஞ்சம் நல்லா பீஸ்ஃபுல்லாக போயிட்டுருந்துச்சு. இனிமேல் எவ்ரி சாட்டர்டே ஆஞ்சநேயர் கோயில் போயிட்டு வரலான்னு நினைக்கிறேன். அப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் டிமார்ட்லேருந்து இந்த குக்கர் வாங்கிட்டு வந்திருந்தாங்க பாப்பாக்குன்ட்டுன்னு. இதோட ப்ரைஸ் 1300.